அனைவருக்கும் வணக்கம். இப்போ அம்மா கிச்சனில் நம்ம இந்த சக்கரவள்ளி கிழங்க வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். சக்கரவள்ளி கிழங்க வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். தோலை சீவிட்டு சீவியே போட்டு எல்லாத்தையும் கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ், வெங்காயம், பீட்ரூட், தேங்காய், பச்சை மிளகா எல்லாத்தையும் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுவோம். எல்லாத்தையும் சீவி போட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம முட்டைகோஸ், பீட்ரூட், கேரட், பச்சை மிளகா விதையை எடுத்துட்டு, பீன்ஸ், தேங்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் திருவியிருக்கேன். வெங்காயம் இதுக்கு போடலை. கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். நம்ம எடுத்த கிழங்க தோல் சீவிட்டு இதுலையே இதே மாதிரி காய்கறி சீவுறதுலையே சீவி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான ஜாமான் இதுக்கு தேவையான ஜாமான் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த தட்டில் இதை கொட்டிட்டு இந்த முந்திரி பருப்பை இதில் சேர்த்துட்டு இந்த காய்கறி எல்லாம் இதில் சேர்த்துடலாம். முட்டைகோஸ், பீன்ஸ், கேரட், இது பீட்ரூட், இது பீன்ஸ், கேரட், முட்டைகோஸ், ஒரே ஒரு பச்சை மிளகா விதையை எடுத்துட்டு இதில் போட்டுக்கலாம். தேங்காயும் துருவி வச்சுருக்கேன். காய்கறி திருவுறதுலேயே துருவி வச்சுருக்கேன். தேங்காயும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான மிளகாத்தூள் போடலாம். குழந்தை சாப்பிட்றதுனால கொஞ்சமாக போட்டுக்கிறேன் மிளகாத்தூள். இதுக்கு தேவையான எல்லாத்துக்கும் தேவையான உப்பு போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சோண்டு இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, இதுக்கு தேவையான கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். பிசைஞ்சிக்கிட்டு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நமக்கு எப்படி பிசைகிறதுக்கு வருதோ அது மாதிரி சேர்த்துக்கலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டு 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிட்டு இந்த மாவுக்கு 1 ஸ்பூன் கடலை மாவு போடுறேன். இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் கடலை மாவு, ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க.
1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நம்ம தேவையான உப்பு எல்லாமே போட்டோம். இதை நம்ம நல்லா பிசைஞ்சிக்குவோம். ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ பிசைஞ்சிக்குவோம். ஈவனாக பிசைஞ்சிக்கிட்டு எல்லாமே நான் பச்சையாக சீவி தான் எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். தோலை சீவிட்டு கிழங்க போட்டிருக்கேன், சீவி போட்டிருக்கேன். எல்லா காய்கறியும் போட்டிருக்கேன். பீன்ஸ், கேரட், கோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு தேவையான முந்திரி பருப்பு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன். இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்படியே நம்ம சின்ன சின்னதாக உருட்டி பால் மாதிரி எண்ணெயிலையும் போட்டு எடுக்கலாம். தோசைக்கல்லையும் சின்ன சின்னதாக கட்லெட் மாதிரி எண்ணெயில் போடாமல் தோசைக்கல்லையே போட்டு நம்ம எடுத்துடலாம். இதில் தண்ணியே நான் தெளிக்கலை. காய்கறியில் இருக்க தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்குது. இதில் போட்டிருக்க காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். நான் இதில் பாருங்கள், வெங்காயம் போடல, கருவேப்பிலையெல்லாம் போடல, எதுவுமே போடல. ஏன்னா குழந்தைங்களுக்கு அதெல்லாம் போட்டால் பிடிக்காது. அதனால் நம்ம வெறும் இந்த காய்கறி மட்டும்தான் இதில் போட்டிருக்கோம். இதை நம்ம தோசைக்கல்ல நெய்யை தடவி அது சின்ன சின்னதாக வச்சு இதை நம்ம இந்த கிழங்குல சுகர் போட்டும் செய்யலாம். சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய், முந்திரி பருப்பு எல்லாம் போட்டும் செய்யலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்ல எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி சின்ன சின்னதாக தட்டி கையில் இது மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக நான் பாருங்கள் தட்டி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் மாவும் இருக்குது. நான் இதை போட்டு தோசைக்கல்லில் போட்டு நான் எடுக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் எல்லாம் போட்டிருக்கேன். வெங்காயம் போடலை, கருவேப்பிலையும் போடலை, முந்திரி பருப்புலாம் போட்டிருக்கேன். இது மாதிரி வெள்ளையாக எடுத்து தட்டிக்கோங்க. தோசைக்கல் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் கொஞ்சோண்டு நம்ம நெய் தடவிக்குவோம். இதில் கொஞ்சம் நெய் தடவிக்குவோம். கொஞ்சமாக தடவிக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு தடவிக்கிட்டால் போதும். இப்படி இதை பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டு ஸ்லோவிலே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. ஸ்லோவில் வச்சுருக்கேன். என்னென்ன நெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதை ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி வச்சிடலாம். ஸ்லோவிலே வச்சுக்கோங்க. நான் 5 வச்சுருக்கேன் தோசைக்கல்ல.
இதை நம்ம கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கலாம். நெய் உங்களுக்கு வேணுன்னா ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக திருப்பி போடும்போது அந்த பக்கத்துக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றினா போதும். ரொம்ப நெய் ஊற்ற தேவையில்லை. ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடுவோம். பாருங்கள், நம்ம தட்டினது இப்போ நம்ம திருப்பி போடுறோம். நல்லா அடியில் வெந்துடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போடுவோம். ஒன்று ஒன்றா திருப்பி போடுவோம். இது நல்லாவே வெந்துடுச்சு. இதுவும் நல்லா வெந்துடுச்சு. எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எல்லாத்தையும் எடுத்துடலாம். நம்ம இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு ஈவினிங் டயத்தில் செஞ்சு கொடுங்க. எல்லாத்தையுமே சீவி கடன்னு சீவிட்டு இதுக்கு தேவையான சாமானை போட்டு அப்படியே பிசைஞ்சு தோசைக்கல்லில் சும்மா லைட்டாக நெய்யை தடவிக்கிட்டு, தேங்காய் எண்ணெய் கூட தடவிக்கலாம். நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாம். இல்லை சப்போஸ் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். எண்ணெயும் ஊற்றிக்கலாம். எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இது மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. இந்த சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க டாக்டர்லாம். பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வேக வச்சு சும்மா அவிச்சு பிசைஞ்சு ஏதோ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சீவி போட்டு நீங்கள் செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கலராக இருக்குது, பிங்க் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நம்ம எடுத்துடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதை ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். வள்ளிக்கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள்